வெல்கம் டு கேசி பாட்டனி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ஆல்ரெடி பயாலஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். அதே போல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோ லிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி புக் பேக்கில் 1 மார்க்ஸை படிச்சிருங்க. நமக்கு வந்து 5 to 6 1 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் புக் பேக் 1 மார்க்கு பாட்னிலையும் சரி சுவாலஜிலையும் சரி ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோமோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் லைக்கனை பற்றி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் கால்டு பைசெக்சுவல் ஃப்ளவர், அதுக்கடுத்து அக்கௌண்ட் ஆன் G0 ஃபேஸு, ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன், சரிங்களா, சுவாசத்தோட அந்த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஏபிக்கல் டாமினன்ஸ்னா என்ன, அசென்ட் ஆஃப் சாஃப்ட்னா என்ன. ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி இயரில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனீரா, சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனு, ரெஸ்பிரேட்டரி கோஷன் 0 இன் சக்குலன்ட் பிளான்ட்டு, ஃபிசியாலஜி எஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின். ஸோ இங்கே ஃபிசியாலஜி எஃபெக்ட் படிக்கிறப்ப சைட்டோகைனின் மட்டும் படிக்காதீங்க, ஆக்சின் வந்து இருக்குது, ஆக்சினை பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஜிப்ரலின் இருக்குது. ஸோ ஜிப்ரலினை பற்றி என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இது எல்லாமே முக்கியம். அதுக்கடுத்து பாலிட்டின் குரோமோசோமை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டாக தான், சரிங்களா, அதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. நம்ம சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎஃப்மே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரட்டிக் அண்ட் யூகேரட்டிக்கு, ஃப்ளோரல் கேரக்டர் ஆஃப் டாட்ரோமெட்டல். ஸோ டாட்ரோமெட்டல் படிச்சுருங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிளைட்டோரியா டெர்னேஷா. ஸோ இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று மாற்றி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ப்ராக்டிக்கலுக்கு எல்லாமே படிக்கணும். ஸோ பார்த்துருங்க. அதுக்கடுத்து இன்செக்டிவ் ஓவர் ஆஃப் நியூட்ரிஷன் ஆஞ்சியோஸ்பம், கால்வின் சைக்கிள். ஸோ கால்வின் சைக்கிள் படிக்கிறப்ப கிரப் சைக்கிள் இருக்குது. ஸோ கிரப் சைக்கிள் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து கிளைகாலிசிஸ் இருக்குது, அதையும் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து C2 சைக்கிள் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு அதையும் படிங்க. ஃபஸ்ட்டு இந்த கால்வின் சைக்கிள், கிரப்பு, அதுக்கடுத்து கிளைகாலிசிஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்ப்போம். பயோசுவாலஜி 1 மார்க்ஸ் புக் பேக் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சார்லஸ் டார்வினோட அந்த ரோல் கேட்டிருக்காங்க கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸில். அதுக்கடுத்து ரெஃப்ளக்ஸ் டிசார்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஊசோஃபகஸ் ரெஃப்ளக்ஸ் டிசார்டர். அதுக்கடுத்து வாட் இஸ் மீன் பை ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான்ஸ், கார்னியா டிரான்ஸ்பரண்ட் இன் ஹியூமன் ஆல்மோஸ்ட் நெவர் ரிஜெக்டட், ஸ்டேட் த ரீசன். இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினு. நேம் த ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் வெர்மி கம்போஸ்டிங், இதெல்லாமே முக்கியம். ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வரும் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் லிஸ்ட் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கார்டிலேஜஸ் ஃபிஷஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வாட்டா செல் ஜங்ஷன் அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பெண்டிக்ஸ்னால் என்ன அதோட நோட்ஸ் கேட்டிருக்காங்க. கார்டியோ பல்மனரி ரிசர்ச்சுலேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. 3 யூசஸ் ஆஃப் சில்க் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூலு, மாடர்னும் இருக்கும், அதையும் படிச்சுருங்க. ஃபீமேல் காக்ரோச்சு. ஸோ காக்ரோச் படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் அல்லது காக்ரோச் இதுதான் மாற்றி கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிபிக்கல் லாங் போன், இது வந்து 3 மார்க்ஸில் டயக்ராமாக கேட்குறாங்க. ஸோ அதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் சில்கோ, சரிங்களா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். எக்கனாமிக் சுவாலஜி பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.